ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே முத்துவும் மீனாவும் ரோகிணி சம்மந்தமாக இருக்க உண்மையை கண்டுபிடிச்சதுனால கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. பாட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வழியாக இன்றைக்கான எபிசோடில் எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு பாட்டியும் ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பாட்டி வந்து சமாதானம் பேசுகிறாங்க. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ விஜயா வந்து உட்காரும்போது முத்து வந்து என்ன ஆட்டம் ஆடினீங்க அப்படி இப்படின்னு ப்ரொமோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ விஜயாவுக்கு ரொம்பவுமே கவலையாயிடுது. எல்லாரும் நம்மளை மாறி மாறி கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு. இப்போ எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நினச்சி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது இப்போ கனவு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா விஜயாவுக்கு ரொம்பவுமே பார்த்தோம்னா மனசு கஷ்டமாயிடுது. ரோகிணி தானே ரொம்ப பணக்காரங்கிறதுனால மீனாவெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுத்தி பேசினாங்கல்ல. இப்போ இந்த விஷயம்லாம் பேசுனதெல்லாம் வந்து பாட்டி சொல்லி காட்டி இனிமேல் கரெக்டாக நடந்துக்க, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே பேரம் பேத்தி வந்து குழந்தை வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாவோட பேசிட்டு பாட்டி இங்கே வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ மனோஜ் வந்து நான் ஷோரூம் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இந்தாண்ட ரோகிணியும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் விஜய் ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி என்ன தான் சமாதானம் சொல்லியிருந்தாலும் ரோகிணி மேலே இருக்க கோவம் எனக்கு போகாது, நீ வந்து ஷோரூமுக்கு போ, ஆனால் ரோகிணி வந்து வரக்கூடாது, அதே நேரத்தில் ரோகிணிகிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ மனோஜ்கிட்ட வந்து விஜயா சொல்லிடுறாங்க. விஜயா சொன்னதுக்கப்புறம் மனோஜ் யோசிக்கிறாரு. நீ எனக்கு முன்னாடியே அதை சொல்லியிருக்கும் போது ரோகிணிகிட்டையும் சொல்லிடுறாங்க. இப்போ ரோகிணியால் ஒன்றும் பேச முடியல. மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தா மீனா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா ரோகிணி வந்து ரொம்ப கோவமாக மீனாவும் பார்த்துக்கிட்டு விஜயாவும் பார்த்துட்டு ரூம்குள்ளார போகிறாங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என்ன இதுன்னு விசாரிக்கும் போது அவங்க அம்மாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாளாக இருக்குது, அது கூட கரெக்டாக அவங்களால விஷ் பண்ண முடியல. இப்போ அதை நினச்சி ரோகிணி ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மாவும் வர சொல்கிறாங்க. இப்போ ரோகிணிக்கு ரொம்பவுமே வருத்தமாகவும் கோபமாகவும் ஆகிடுது. நம்மளால தான் எல்லாமே நடந்துச்சு, இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு இந்த விஜய் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எப்படி என்னை அழ வச்சாங்களோ அதே மாதிரி நான் விஜயாவை அழ வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுபடியும் வில்லத்தனமாக யோசித்து அப்படியே கோவப்படுறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஸ்டோரியில் கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து ரோகிணி மாட்டிக்கவே மாட்டாங்களா, ரோகிணி தான் இப்படி பிறப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவுமே எமோஷனலாகவும் டென்ஷனாகவும் கமெண்ட் பண்ணதுனால என்னமோ தெரியல, டேரக்டர் வந்து கொஞ்சோண்டு ரோகிணி மாட்டிக்கிற மாதிரி காட்டி அப்படியே பட்டும் படாமல் மறுபடியும் ரோகிணியை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். மறுபடியும் ரோகிணி வழக்கம் போல் அவங்களோட வில்லத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக எப்படி முந்தா நாள் எபிசோடில் சொன்னார்ல, பழைய பொய்யை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மேலெல்லாம் பூசி மொழி புது பொய்யா சொல்லியிருக்காருன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். மொத்தத்தில் பழைய ஸ்டோரியை கொஞ்சம் அப்படி தூசி தட்டி புது ஸ்டோரியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இனிமேல் எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க, எப்படி அடுத்து ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.